ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம போக போகிறது ஒரு டிவோஷனல் ட்ரிப்புங்க. நம்ம எங்கே போகிறோன்றதை நான் வீடியோ இன்பிட்வீனில் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ரெண்டு சைடுமே ஃபுல்லாக க்ரீனிஷ் பேக்ரவுண்ட் மாதிரி இருந்தது. அழகாக ட்ரீஸு, சென்டரில் ரோடு, ட்ராவல் பண்ணவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது இந்த ட்ரிப்பு எங்களோடது. கண்ணுக்கு எற்ற தூரம் வரைக்கும் அந்த பச்சை பசேல்னு அந்த ஃபீல் கிடைச்சதுங்க. கடைசியாக அந்த மவுண்டன் பார்த்தோம். வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கீழே ஒரே ஒரு வீடு, பேக்ரவுண்டில் பெரிய மவுண்டன். அழகாக இருந்ததுங்க பார்க்கவே. ஃபைனலி கோவில் போயாச்சு. ஸ்டெப்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய மங்கீஸ் வேறுங்க. ஏறி ஏறி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அங்கங்கே இந்த மாதிரி சிட்டிங் ஏரியா ஸ்பேஸில் வந்து உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். நிறைய பேர் இந்த மாதிரி கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். சுற்றி ரெண்டு சைடு காடு, சென்டரில் ரோடு. சூப்பராக இருந்த ட்ரெக்கிங் மாதிரி. புத்தெல்லாம் இருந்ததுங்க. பாம்பு வந்துடுமோன்னு பயமாக வேறு இருந்துச்சு. இந்த மாதிரி வழியெல்லாம் அடுக்கியிருந்தாங்கங்க. நிறைய கல் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்காங்க. அங்கங்கே இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துப்போம். அப்பயும் மங்கீஸ் இல்லைங்க. கீழே வாங்கிட்டு போன பனானாவை பேக்கோட பிடுங்கிச்சு. கடைசியாக நந்தி பகவானை பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தார். என் பையன் அழகாக அவங்க அப்பாவுக்கு விபூதி வச்சு விட்டான். சூப்பராக இருந்தது பார்க்கவே. நிறைய அடுக்கியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். வழி ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குது. பெரிய ஸ்டோன்ஸ்லேருந்து ஸ்மால் ஸ்டோன் வரைக்கும் ஃபுல்லாக அடுக்கியிருக்காங்க. அப்புறம் மரத்தில் கூட அங்கே பாருங்கள் ஏதோ கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியல, பட் ஆனால் அழகாக இருந்தது. ஏதோ ஒரு நம்பிக்கையாக கூட இருக்கலாம். ஃபைனலி அந்த மவுண்டன் டாப் வியூ வந்தாச்சு. கோவிலுக்கும் வந்தாச்சு. நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க இதை பார்த்ததும் என்ன கோவில்னு சொல்லிட்டு. நாங்கள் தீர்த்தமலை தாங்க போயிருந்தோம். அழகாக இருந்தது பார்க்கவே வியூ. கடைசியாக சாமி பார்த்துட்டு இந்த மாதிரி அங்கங்கே சிட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தாங்க போனோம். கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஜாலியாக. என் பையனுக்கு எங்கேருந்து எனர்ஜி வந்ததுன்னு தெரியல. அவனே மவுண்டன் ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக ஏறிட்டாங்க. என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தான். அந்த கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் எல்லாமே. சாமி பார்த்துட்டு ஃபைனலி நம்ம கிளம்பியாச்சு பட்டையை போட்டுட்டு. லாஸ்ட் அந்த போர்ட் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. நன்றி, மீண்டும் வருக. நல்லா இருந்தது. கண்டிப்பாக அகெயின் வரணும்னு தாங்க தோணுச்சு. போகும்போது பாருங்கள் ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு காட்டுறேன். எங்களோட ஹேங்கிங்ஸ் வேறு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பப்பி அழகாக ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருக்கான். அவன் பேர் பண்டி. என் பையன் அவன் தான் வச்சுருக்கான். அழகாக அந்த வெஹிக்கிள் மூவ் ஆகும் போது அவன் ஊஞ்சல் ஆடிட்டே இருப்பான். க்யூட்டாக இருக்கும் பார்க்கவே. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல ரோடு. எங்கள் ஊரே செம்ம சூப்பருங்க. இந்த சைட்லாம் ரொம்ப ஹில் வியூஸ், சுற்றி மவுண்டெயினு, ட்ரீஸு அந்த மாதிரி கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும். ரெண்டு சைடும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல. இந்த வீடியோ அகெயின் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அகெயின் ட்ராவல் பண்ணுற மாதிரி. எனக்கு ஐ லவ் டு ட்ராவல் அ லாட். பட் கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் ஏதாவது ட்ரிப் போகும்போது மட்டும். ஆனால் காட் பார்க்கணுன்னா மட்டும் அது வராது. அது எப்படின்னு தான் தெரியல. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. நல்ல மியூசிக், மெலடி சாங்ஸை போட்டுட்டு அப்படியே ட்ராவல் பண்ண சூப்பராக இருந்தது. இப்போ ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். ஊத்தங்கரை க்ராஸ் ஆகும்போது இதை பார்த்தோம். பார்த்தீங்களா இந்த என்ட்ரன்ஸில் பெரிய ராஜ அலங்காரத்தில் அந்த முருகன் அழகாக வச்சுருந்தாங்க. இந்த சைடு விநாயகர், அங்கே முருகன். ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே. ரோடு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அந்த சன்செட்டோட எல்லோயிஷ் வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்கை, அந்த எல்லோ, அந்த லைட், அப்படியே அந்த ரோடு நல்லா இருக்குல்ல. சீரியஸ்லி நேச்சர் வந்து ஒரு காட் பிளெஸ்ஸிங்கு. அதை ரசித்து பார்க்க போது ரொம்ப அழகாக தெரியுது.
லைட்டாக டிஸ்லிங்காக இருந்தது நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது. அப்போ இன்னும் க்யூட்டாக இருந்தது. இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவசியம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ராவல் பண்ணி தீர்த்தமலை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.